ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரொக்கோலி ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நார்மலாக வந்து சுடுதண்ணில் போட்டுட்டு இது வந்து மிக்சியில் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி சுடுதண்ணில் போடாமல் இது பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி வெதுக்குன்னு இருக்கும். அண்டு மொரோவர் தட் நம்ம பாயில் பண்ணலாம் அப்படின்னே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலியில் வந்து விட்டமின் சி, விட்டமின் கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இம்யூனிட்டி வந்து நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியனும் பச்சை மிளகா ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ரெண்டுத்தையும் வதக்கிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னாக்கா தேவையான அளவுக்கு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் நல்லா வந்து ஆட் பண்ணி நல்லா வதங்கணும். கொத்தமல்லியும் வந்து கொஞ்சமாக வந்து ஸோ இதுவும் வந்து நல்லா வதங்கிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வேறு அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து பாயில் பண்ணி வைக்கணும். அந்த தண்ணியெல்லாம் வந்து சுத்தமாக வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாயில் பண்ணிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ தேவையான அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசி வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் க்ளீனாக வதங்கணும். இல்லைன்னா வந்து பராத்தா வந்து அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவுக்கு இஞ்சி வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து சாட் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா போடுறதுனால டேஸ்ட் வந்து அதிகப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மில் வேக வச்சுட்டு அந்த பச்சை வாசல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியில் வந்து ஸ்டஃபிங் வச்சுக்க வேண்டியது தான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 ரகமான பராத்தா வந்து பண்ண போகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி பராத்தா, அண்ட் தென் பார்த்திங்கன்னா பன்னீர் பராத்தா. ஸோ இது ரெண்டுமே வந்து சூப்பராக டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி வந்து நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சோம் இல்லையா. ஸோ அது இப்படி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் இப்படி வந்து பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து சாஃப்டாக இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து நல்லா வச்சுக்கணும். பேருக்கு இது மாதிரி வந்து ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா புஜ்ஜி வந்து தேய்ச்சின்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டஃப் பண்ணணும். இது மாதிரி வந்து தேய்க்கணும். தேய்ச்சி நம்ம வந்து பராத்தா வந்து போட்டுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து 2 பக்கம் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். நான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பராத்தா செய்யும்போது சில பேர் வந்து கீ போடுவாங்க, சில பேர் வந்து பட்டர் போடுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஸோ ஒரு பராத்தாக்கு வந்து ஆயில் போடுவோம், இன்னொரு பராத்தாக்கு வந்து கீ போடுவேன். ரொம்ப கீயே இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெகிட்லாக இருக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதே மாதிரி இன்னொரு பராத்தா வந்து இங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆயில் போட்டு தான் செய்யும். ஸோ பராத்தா வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பராத்தா வந்து நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து பராத்தா வந்து ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பராத்தா அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து இன்னொரு பராத்தா வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி பராத்தா ரெண்டுமே வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பராத்தா வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு இப்படி வந்து க்ளோஸ் பண்ணலாம். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம்